ஏய் நெல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? இது எங்க வீட்டுல நடக்க போற முக்கியமான கொண்டாட்டம். ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது, பார்த்து நல்லா செய்யணும். என்ன புரிஞ்சுதோ தெரியல. ரோஹித், பூஜை மண்டபத்தை இந்த பக்கமா செட் பண்ணிடு. ஓகே? ஓகேக்கா. பிரக்யா, அன்னைக்கு பூஜையை யார் பண்ண போறது? உங்க பேரன் தான் பண்ண போறாரு, வேற யார் பண்ணுவா? பூஜைன்னு ஒண்ணு பண்ணுனா அது புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் பண்ணணும், புரியுதா? பாட்டி, அதுக்கு தான் தனு இருக்காளே, அவதான் அபியா கல்யாணம் பண்ணிக்க போறாளே. அவங்க 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணட்டும். உன் அறிவுரையை நான் கேட்கல, அத உங்ககிட்டயே வச்சுக்கிறியா? தனு இப்ப கர்ப்பமா இருக்கான்னு தெரியும்ல, அவளால எப்படி பூஜை எல்லாம் பண்ண முடியும்? அப்ப யாரு பூஜை பண்ணுவாங்க? சின்ன விஷயத்துக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? பூஜையில யாரு உட்கார்ந்தா என்ன? ஒருவேளை யாருமே உட்காரலன்னா நான் உட்கார்ந்துட்டு போறேன். அதுல நீ எப்படி உட்கார முடியும்? நீ அபிக்கு பொண்டாட்டியா என்ன? இப்ப இல்லனாலும் ஒரு காலத்துல இருந்தல்ல. தனுவால பூஜையில உட்கார முடியாதுன்னா வேற யாராவது உட்கார்ந்து தானே ஆகணும். ஏன் இந்த சிம்பிளான விஷயத்தை எல்லாரும் தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்றீங்க? ஆண்டி, எங்க உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா வேற வேலை சொல்லட்டுமா? சரி சரி இருக்கட்டும். பாரு, பூஜை முடியற வரைக்கும் தான் அவன் பக்கத்துல நீ உட்காரணும். அதுக்கப்புறம் அவங்கிட்ட ஒட்டி உறவாடக்கூடாது, என்ன புரியுதா? எனக்கு வேற வேலை இல்லையா? அத நீங்க உங்க பேரன்கிட்ட எடுத்து சொல்லுங்க. நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் உட்கார போறேன். அவரு ரொம்ப எமோஷனல் ஆகி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க போறாரு. பாட்டி, ஐயோ, இப்பதான் இவர் வரணுமா? இந்த ஊர் உலகமே உங்க பேரன் பின்னாடி தான் சுத்துதுன்னு உங்களுக்கு தான் தெரியல பாட்டி. அதை சில பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் கூடவே இருக்கணும்னு பாக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோட இமேஜ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, அவங்க தகுதி தெரியறதில்ல. இவங்க கிட்டலாம் பேசி உங்க ப்ரெஷியஸ் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க பாட்டி. இவங்க 2 பேரும் எலியும் பூனையுமா தான் இருக்காங்க. பூஜை எப்படி நடக்க போதோ? இங்க என்ன கூத்து நடக்குது? தீபாவளி கொண்டாட போறாங்களாம். நம்ம தலையெழுத்து பாத்தீங்களா? தீபாவளி கொண்டாடுறதுக்கு ஒரு ஸ்வீட் கூட கிடையாது, வெடிக்க பட்டாசு கூட கிடையாது. அடுத்தவன் வீட்டுல வெடிக்கிற பட்டாசை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா.
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.